பிரைஸ் லார்ட். கர்த்தரும் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு விரும்பிய அறிக்கைகள். இயேசு என்னென்ன சொன்னாங்க, அவர் என்னென்ன விரும்பினாங்க ஜனங்களோட இடத்துலன்னு சொல்லி நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். குருடனைட்டு அவர் என்ன கேட்டாங்கன்னா, இதே செய்ய எனக்கு வல்லமை உண்டு வந்து நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ குருடனை அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டாங்க, இதை செய்யறக்க நீ உன்னை குணமாக அவனுக்கு பார்வை அளிக்க எனக்கு வல்லமை உண்டு வந்து விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாங்க. அடுத்ததாக பேதுருடன் கேட்டாங்க, மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யாரென்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுருடத்தில் கேட்டாங்க. பெரும்பாலுள்ள சிறிய கேட்டாங்க, சித்திரை என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்டாங்க. அடுத்ததாக யோவான் 11:26 மார்த்தாளிடம் கேட்டாங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான் என்ன நீ விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு சொல்லி கேட்டாங்க. மார்க்கு 10:51 குருடனிடம் திரும்ப ஆண்டவர் வேறு குருடனிடம் கேட்குறாங்க, உனக்கு என்ன செய்ய வேண்டுமெന്ന് விரும்புகிறாய்? நீ என்ன உனக்கு என்ன நான் செய்ய வேணும்னு விரும்புகிறாய்ன்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்ததாக 6வதாக படுக்கை நோயாளியாயிருந்தவனிடத்துல கேட்டாங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெருசா கொலைக்காரையில் ஒருத்தன் படுத்திருந்தாங்க இல்லையா, அவனிடத்து ஆண்டவர் கேட்குறாங்க, உன்னை நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்ததாக 7வதாக யார் பெரியவன் சீஷருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. நீங்கள் என்னை தர்க்கம் பண்ணினாங்க, நீங்கள் என்னை குறித்து என்ன தர்க்கம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மார்க்கு 9:33 யோவான் 6:5 ஒரு வசனம் கேட்குறாங்க. பிலிப்பு இடத்துல இவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பங்கள் எங்கே கொள்ளலாம், அப்பங்கள் கொடுங்க எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தாக சீஷருடைய ஒற்றுமை அவருடைய பண்பை எல்லாம் அறிக்கையிடா ஐக்கியத்தை நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறாங்க. இயேசுவினோட எவ்வளோ பண்பாக இருக்கிறாங்களோ அவரோடு கூட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வேதனையோடு கேட்குறாங்க, நீங்களும் போய் மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில். 10வதாக பேதுருவின் இடத்துல அவர் கேட்குறாங்க, அவருடைய அன்பை பற்றி அவர் கேட்குறாங்க, இவர்களிலும் அதிகமாக நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோவான் 21:15 பார்க்குறான். அந்த 15 பார்க்கலாம். அதனால் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ தான் என் மேல் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் அவர் விரும்புகிறாங்க, அவர் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இது செய்ய வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சொஸ்தமாக விரும்புகிறாயா? நீங்களே என்ன தர்க்கம் பண்ணுறீங்க? நீங்கள் இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பல காரியங்களை இவங்களிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவரோட குருடனை பார்த்து கேட்குறாங்க, வியாதிக்காரை பார்த்து கேட்குறாங்க, எழுந்து நடக்க முடியாதவங்களை பார்த்து கேட்குறாங்க. இயேசுனுக்கு இப்படியெல்லாம் அவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறார். அவர் விரும்பி அறிக்கைகள். பேதனிடத்தில் நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க, எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. பெரும்பாலும் சிறிய கேட்டாங்க, என்னை தொட்டது யாருன்னு சொல்லிட்டு. மார்த்தாளோட மரியாதை விசுவாசா தேவ மகிமை காண்பேன்னு சொல்லிட்டு அவரோட உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை மரித்தாலும் நீங்கள் மரிக்காமல் இருப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற நீ மரிக்காமல் இருந்து உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்படியாக கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்கிறதாக நம்ம பார்க்கலாம். அதனால் நாமளும் ஆண்டவரிடத்தில் அவரை அதிகமாக நம்ம விசுவாசிக்கணும். அவர் என்னென்ன அவரோட மனதுக்குள்ள ஏக்கங்கள் எல்லாம் நம்மளும் புரிஞ்சு கொண்டு அவர் விரும்புகிற ஒரு பதிலை நம்ம சொல்ல தயாராக இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவரோட விருப்பத்தை, அவருடைய இதயத்தின் ஏக்கத்தை, இதய துடிப்பை அங்கெல்லாம் இப்போ அறிஞ்சு கொள்ளும்படியாக அதிகமாக அவர்களிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அதிகமாக இந்த வசனங்களை
இந்த செய்திகள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அநேகர் கேட்கட்டும், மனமாறட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிப்படையட்டும், பரலோகத்துக்கு வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.